அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் ஷான் என்றும் இன்றைய நாளில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான சூப்பர் 8 இரண்டாவது போட்டி நடைபெற்று முடிந்திருக்கிறது. மிக மோசமான தோல்வியை இலங்கை அணி சந்தித்திருக்கிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக 12வது மோசமான தோல்வியை T20 போட்டிகள் பெற்றிருக்கிறது. பல்லேகலை மைதானத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற பல்லேகலை மைதானத்தில் 4வது தொடர் தோல்வியை இந்த மைதானத்தில் பெற்றிருக்கிறது இங்கிலாந்து அணிக்கு எதிராக. உலகக்கிண்ண போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இங்கிலாந்து அணி இலங்கைக்கு வருகிறது பயிற்சிகளில் ஈடுபடுவதற்காக. அதுவும் சர்வதேச போட்டிகள் 3 சர்வதேச T20 போட்டிகளை விளையாடுவதற்கு உலகக்கிண்ணத்தினுடைய தொடருக்கு தங்கள் அணியை தயார்படுத்துவதற்கு அந்த 3 போட்டிகள் வெற்றியுடன் இன்றைய நாளின் வெற்றியோடு இங்கிலாந்து அணி 4வது பெரிய வெற்றியை இன்றைய நாளில் பதிவு செய்து கொண்டது. உண்மையில் இங்கிலாந்து அணியினுடைய பந்து வீச்சு மிக சிறப்பானது. இன்றைய நாளில் வெற்றிக்கு துடுப்பாட்டத்தில் இங்கிலாந்து அணி சார்பாக கிளிப் சோல்ட் மாத்திரம் நம்பிக்கை அளித்திருந்தாலும் பந்து வீச்சை இன்றைய தினம் மிக சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டது இங்கிலாந்து அணி. இங்கிலாந்தினுடைய ஹரி புரோக் இளம் வயதில் மிக சிறப்பாக அவருடைய அணியை கட்டமைத்து 2020 அணியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இலங்கையினுடைய துடுப்பாட்டம் மிக மோசமாகிவிட்டது. ஆஸ்திரேலியா அணிக்காக பெற்றுக்கொண்ட வெற்றியோடு அவர்களுடைய அந்த சேசிங்கை அவர்கள் அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஜிம்பாப்வே அணியினுடைய போட்டியிலும் கூட மிக மோசமான தோல்வி பந்து வீச்சிலே. ஒன்று இலங்கை அணி பந்து வீச்சிலே மோசமாக தோல்கின்றது அல்லது துடுப்பாட்டத்தில் தோற்கிறது. சொந்த நாட்டில் ஒரு போட்டியை வென்றெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது இங்கிலாந்து அணிக்கு எதிராக. உண்மையிலே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள். நாணய சுழற்சியில் இலங்கை அணி வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த ஆடும் சந்தர்ப்பத்தை இங்கிலாந்துக்கு வழங்கியிருந்தார்கள். இங்கிலாந்து இன்றைய தினம் ஒருவேளை இங்கிலாந்து நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தாலும் இன்றைய நாள் அவர்கள் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்திருப்பார்கள். காரணம், கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக இலங்கையில் கண்டியில் சரியான மழையின் காரணமாக அந்த பிட்ச் மிக மோசமாகவும் காய்ந்தாமல் மிகவும் ஈரத்தன்மையோடு இருந்த ஒரு பிச்சிலே முதலில் துடுப்படுத்தாடி 2வது இன்னிங்ஸை ஆடுவோர்களுக்கு பந்து வீச்சின் மூலமாக மிக சிறப்பான அட்டாக்குகளை கொடுப்பதுதான் இங்கிலாந்தினுடைய நோக்கமாக இருந்தது. அதை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் ஹரிபெர்னுடைய தலைமைத்துவம். அவர் ஒரு சிறிய வயதை கொண்டவராக இருந்தாலும் அணியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவையான இடங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். பந்து வீச்சாளர்களை ரொட்டேஷன் முறையில் மாற்றிக் கொடுக்கிறார். இப்படி ஏராளமான ஒரு நுட்பத்தை வைத்துக் கொண்டு அணியை வெற்றி பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் ஹரி புரோக். உண்மையில் இங்கிலாந்து அணிக்கு கிடைத்திருக்கும் ஒரு சிறந்த ஒரு அணித்தலைவர். இன்றைய நாளில் நாணய சுழற்சியில் இலங்கை அணி வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை இங்கிலாந்து அணிக்கு வழங்கியது. ஆரம்பம் முதலே இங்கிலாந்து அணி தடுமாற ஆரம்பித்தாலும் மதுஷானுடைய பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்தது. இன்றைய நாளில் பந்தை வீசியிருந்தார் டில்ஷான் மதுஷங்க. முதலாவது ஓவரிலிருந்து மிக சிறப்பாக பந்துகளை வீச ஆரம்பித்து விட்டார். மிகவும் அச்சுறுத்தலான வீரர்கள் இருக்கக்கூடிய இலங்கை அணிக்கு ஜோஸ் பட்லருடைய மிக சிறப்பான முதல் ஓவரிலே அவருக்கு மிக சிறப்பாக பந்தை வீசியிருந்தார். ஆனால் இலங்கையினுடைய மிக மோசமான களத்தடுப்பும் ஒரு சில பிடியெடுப்புகளும் கைவிடப்பட இங்கிலாந்து அணி 146 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது 20 ஓவர்களில். இதில் அதிகபட்சமாக கிளிப் சோல்ட் மாத்திரம் 62 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 40 பந்துகளில் 6 ஓட்டம் 2 6 ஓட்டங்கள் அடங்கலாக. ஜோஸ் பட்லர் கடந்த இந்த தொடர் முழுவதுமாக மிக மோசமான பிரதிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 7 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 14 பந்துகளில். மிக மோசமான துடுப்பாட்டம். அவரும் ஆட்டம் இழக்க ஜேக்கப் பெத்தல் 3 ஓட்டம், பட்டன் 6 ஓட்டம், ஹரி புரோக் 14 ஓட்டம். ஹரி புரோக் ஒரு சிறிய இடைவெளியில் அதிரடியை காண்பிக்க வேளையிலே அவருடைய விக்கெட்டை எடுத்திருந்தார் துனித் வெள்ளலாக LPW முறையில். சாம் கரன் 11. வில் ஜாக்ஸ் ஒரு டீசென்டான ஒரு இன்னிங்ஸை ஆடியிருந்தார். 21 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 14 பந்துகளில். அவர்தான் நாளினுடைய ஆட்டநாயகன். மிக சிறப்பாக பந்தையும் வீசியிருந்தார். இலங்கை அணிக்கு இந்த வில் ஜாக்ஸ் என்கின்ற பெயரை சொன்னாலே இலங்கை அணி பயந்து போகிறது தெரியவில்லை. மிகவும் பந்து வீச்சிலும் மிக சிறப்பாக செய்திருந்தார். துடுப்பாட்டத்திலும் செய்திருந்தார். 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். டோசன் 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, ஓவர்டன் 10 ஓட்டங்கள். இறுதியாக ஆச்சருடன் இணைந்து ஒரு சிறப்பான பேட்டத்தை வெளிப்படுத்த இறுதியில் இங்கிலாந்து அணி இலங்கையினுடைய பந்து வீச்சிலே சுருண்டு போனது 146 ஓட்டங்களுக்குள். இதில் 9 விக்கெட்டுகளும் அடங்கும். இலங்கை அணியினுடைய சார்பாக பந்து வீச்சிலே மிக சிறப்பாக பந்துகளை வீசியிருந்தார் துனித் வெள்ளாலகி. 26 ஓட்டங்களை 4 ஓவர்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். டில்ஷான் மதுஷங்க 4 ஓவர்கள் பந்து 25 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட். மிக சிறப்பாக இலங்கை அணிக்காக இந்த ஆஃப் யோக்கர் பந்துகளை மிக சிறப்பாக வீசிக்கொண்டிருக்கிறார். இந்த கண்டிஷனில் இந்த பிச்சில் எப்போதுமே துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமாக அமையவில்லை. காரணம், பந்துகள் மிகவும் மெதுவாக சென்று ஸ்லோ பிச் என்று அழைப்பார்களே, அதை போன்ற ஒரு மைதானத்தில் இன்றைய நாளில் இலங்கை அணி தோற்றிருப்பது அவர்களுடைய கவனக்குறைவு, அறிவை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். மஹித் தீக்ஷண 4 ஓவர்கள் பந்து வீசி 21 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அவர்தான் இலங்கை அணி சார்பாக மிக குறைவான ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். ஹேமந்த 4 ஓவர்கள் பந்து வீசி 38 ஓட்டங்களுக்கு
எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றி ஒவ்வொரு போட்டிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த ஏமந்த என்கின்ற வனித வசனங்களுடைய இடத்தை நிரப்புவதற்காக அந்த ஏமந்த ஒவ்வொரு போட்டிகளுக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடுகளை வெளிப்படுத்திக்கணும். ஒரு போட்டியில் சிறப்பாக விக்கெட்டுகளை வீசுகிறார், ஒவ்வொரு போட்டி மற்ற போட்டிகளில் அதிகமான ஓட்டங்களை விட்டுக் கொடுக்கிறார். துஷ்மந்த சமீரா 4 ஓவர்கள் பந்து வீசி 34 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றிக் கொள்ள இங்கிலாந்து அணி 146 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இலங்கை அணிக்கு வெற்றி இலக்காக 147 ஓட்டங்களை போட்டியின் போது மிக சிறப்பாக துடுப்பாடி தந்த பிரதம் நிசங்க இன்றைய நாளில் 9 ஓட்டங்களை ஆட்டமிழக்கிறார். இலங்கையினுடைய முதலாவது விக்கெட் 15 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழக்கிறது. பிரதம் நிசங்களுடைய ஆட்டமிழப்பின் பின்னதாக இலங்கையினுடைய கமில் மிஷாருக்கு தொடர்ச்சியாக இலங்கை அணி வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. கமில் மிஷாரா தன்னை யார் என்பது இன்னும் ப்ரூவ் பண்ணாத ஒரு வீரராக இலங்கை அணி சார்பாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இறுதியாக பெற்றுக்கொண்ட அதிகப்படியான ஓட்டம் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக ஜிம்பாப்வேயில் வைத்து 73 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். அதை தவிர இந்த உலகக்கிண தொடராக இருக்கும், அதற்கு பின்னதாக இங்கிலாந்து தொடராகும், இந்த அனைத்து தொடர்களும் மிக மோசமான பெறுபேர்களை பெற்றிருக்கும் கமில் மிஷாராவை ஏன் அணியில் இன்னும் வைத்திருக்கிறது என்று இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அல்லது கிரிக்கெட் இலங்கை அணியுடைய பயிற்சியாளர்கிட்ட தான் இதை கேட்கணும். மிக மோசமான ஒரு துடுப்பாட்டம் கமில் மிஷாரிடம் எனது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. குசல் மெண்டிஸ் எதிர்பாராத விதமாக வில் ஜாக்சனுடைய பந்துவில் அவரிடமே பிடி கொடுத்து ஆட்டமிழக்கிறார். பவன் ரத்நாயக்கா இப்போது இலங்கை அணி வளர்ந்து ஒரு நட்சத்திர வீரராக மஹேல ஜெயவர்தனுக்கு ஒப்பான ஒரு வீரராக தன்னை காட்டிக் கொண்டிருக்கும் பவன் ரத்நாயக்கா எந்தவித ஓட்டங்களை பெறவில்லை. முதலாவது பந்திலே ஆட்டமிழக்கிறார். இலங்கை அணி பவர் பிளேயுக்குள் 34 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழங்குகிறது. துனித் வெள்ளாளகே ஓரளவு நம்பிக்கை கொடுப்பார் என்று அவரையும் எதிர்பார். இன்றைய தினம் துனித் வெள்ளாளகே தசுன் சாணக்கு முன்னதாக வந்துவிட்டார். அவர் வளமையாக 6-7 வருவது ஒரு வீரராக இருக்கக்கூடிய அவர் இன்றைய நாளில் மிக வேகமாக வந்து கொண்டார். ஆனால் அவருடைய துடுப்பாட்டம் மிக மோசமாக அமைந்துவிட்டது. பந்து வீச்சிலே முதல் 6 ஓவருக்குள் 34 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழப்பது என்பது பவர் பிளேயிலே இந்த போட்டி அப்படியே முடிந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். இங்கிலாந்தினுடைய பந்து வீச்சு சுழலிலும் ஆச்சனுடைய வேகமான பந்து வீச்சிலும் இலங்கை அணி சுருண்டு போயிருந்தது. இனி நம்பிக்கை தரக்கூடிய இணைப்பாட்டம் ஒன்றை புரிந்து கொண்டார்கள். தசுன் ஜானக்கும் கமிந்து மெண்டிஸும் மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டிருக்கவில்லை. கமிந்து மெண்டிஸனுடைய ஆட்டமிழப்பு ஒரு 6 ஓட்டத்தை பெற்றவுடன் அடுத்தும் அதே மாதிரியான துடுப்பாட்டத்துக்கு செல்ல அவர் பிடியெடுத்து ஆட்டமிழப்பார். டொன்சனுடைய பந்து வீச்சிலே அவர் ஆட்டமிழந்ததற்கு பின்னதாக இலங்கையினுடைய துடுப்பாட்டம் மிக மோசமாக இருந்தது. ஹேமந்தவும் அணிக்கு ஒரு தசுன் சாணக்கவுடன் அவர் ஹேமந்த ஒரு இணைப்பாட்டத்தை புரிந்திருந்தால் ஒருவேளை இலங்கை அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இலங்கையினுடைய மிக மோசமான சொதப்பல்கள் வளமையாக பிரதம் நிசங்க ஆட்டமிழந்ததற்கு பின்னதாக அல்லது குசல் மெண்டிஸ் ஆட்டமிழந்ததற்கு பின்னதாக இலங்கை அணி தடுமாறுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இலங்கை அணியுடைய துடுப்பாட்டம் மிக மோசமாக இருக்கிறது. இந்த ஒரு பிச் கண்டிஷன்களை அனலைஸ் பண்ணி ஒரு போட்டியை விளையாடுவதற்கு இலங்கை அணி இன்னும் தயாராகவில்லை போல் தெரிகிறது. காரணம், சொந்த நாட்டில் ஒரு போட்டியில் விளையாடுவது என்பது ஒரு தங்களுக்கு அணிக்கு ஒரு மன உறுதியை தரும். அதே மாதிரி ரசிகர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இலங்கையினுடைய பயிற்சியாளர் சனத் ஜெயசூரிய இன்னும் பழைய மாடலில் இருக்கிறார் அல்லது அவருடைய விளையாடிய காலத்தில் இருக்கக்கூடிய அதே பேட்டர்னில் இன்னும் வீரர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா என்று தெரியவில்லை. மிக மோசமான துடுப்பாட்டம் இலங்கை அணியினுடைய. போட்டிக்கு அனைத்து ஆரம்பம் முதலே அடித்து ஆட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இலங்கை இருந்து கொண்டிருக்கிறது. பந்து வீச்சு ஒரு அந்த பீச்சிலே மிக மோசமாக பந்து மிகவும் மெதுவாக வருகின்ற போது அதுக்கு ஏற்றாற்போல் இந்த டைமிங் சரியாக கிடைக்காத போது அதிக பெரிய ஷாட்டுகளுக்கு செல்கிறார்கள். தசுன் சாணக்கை தவிர இலங்கை அணியில் மற்ற அனைத்து வீரர்களும் மிக அதிகப்படியான ஹிட்களை செய்வது கிடையாது. அவர்கள் ஓட்டங்களை தங்களுடைய துடுப்புகளிலிருந்து ஓட்டங்களை பெறுவதில் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு சூழலில் இலங்கை அணி எப்படி அரையிறுதிக்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்? வாய்ப்பு இல்லை. அடுத்து வருகின்ற பாகிஸ்தான் அணியினோட போட்டி 6 பிரேமதிச மைதானத்தில். அந்த மைதானத்தில் இலங்கையினுடைய அந்த பெறுபேறுகள் என்பது அந்த மைதானத்தில் இலங்கைக்கு மிக மோசமாக இருக்கிறது. அடுத்து நியூசிலாந்து இதே மைதானத்தில் என்ன செய்ய போகிறது? நியூசிலாந்தினுடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பானது. அவருடைய தொடர்ச்சியாக 6 துடுப்பாட்ட வீரர்கள் மிகவும் அதிரடியாக பவர் பிளேயோ அல்லது அதற்கு பின்னதாகவோ மிக சிறப்பாக துடுப்பாட்டத்தோடக்கூடிய வீரர்கள், அனைத்து வீரர்களும் மிக சிறப்பானவர்கள். இலங்கை அணிக்கான அரையிறுதிக்கான வாய்ப்பு என்னை பொறுத்தவரை இலங்கை அணிக்கு இப்போது கிடையாது. இந்த போட்டி தோல்வியோடு அவருடைய தன்னம்பிக்கை இழந்து விட்டது. மிக மோசமான ஒரு துடுப்பாட்டம் இலங்கை அணி. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியில் கையில் இருந்த போட்டியை அப்படியே இங்கிலாந்து பக்கம் கொடுத்திருக்கிறது. இங்கிலாந்தினுடைய பந்து வீச்சிலே மிக சிறப்பான பந்து வீச்சை என்று வெளிப்படுத்தியிருந்தவர் வில் ஜாக்ஸ் கடந்த இந்த இலங்கை அணிக்கு எதிரான 2020 தொடரின் போது மிக சிறப்பாக செய்திருந்தார். இன்றைய நாளில் அவர் பெற்றுக்கொண்ட 3 விக்கெட்டுகள் இங்கிலாந்துக்கு மிகவும் இந்த போட்டியை வெற்றி எடுப்பதற்கு மிக உறுதுணையாக இருந்தது.
இலங்கையினுடைய துடுப்பாட்ட வரிசை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்தம் 9 ஓட்டங்களுடன், கமில் மிஷார 6 ஓட்டங்களுடன், குசல் மெண்டிஸ் தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் 3 அரை சதங்களை பெற்று வந்த குசல் மெண்டிஸ் இந்த சிம்பாப்வே மற்றும் இங்கிலாந்து அணிக்கு இடையிலான போட்டியில் பெறுபேர்கள் கிடையாது. 4 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தனர். பவன் ரத்நாயக் எந்தவித ஓட்டமும் பெறவில்லை. டுனித் வேலாக 10 ஓட்டம், கமிந்து மெண்டிஸ் 13 ஓட்டங்களுடன், தசுன் ஜானக்க மாத்திரம் இன்றைய நாளில் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். 24 பந்துகளில் 30 ஓட்டம், 4 ஓட்டங்கள், 6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு உறுதுணையான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுப்பதற்கு எந்த வீரரும் இல்லை என்பது இலங்கை அணியில் ஒரு பெரிய கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அண்மை காலமாக இலங்கை அணி ஒன்று துடுப்பாட்டத்தில் சரியாக செய்கின்ற போது பந்துவீச்சில் மோசமாக செய்கிறது, பந்துவீச்சில் செய்கின்ற போது துடுப்பாட்டத்தில் செய்கிறது. இலங்கையினுடைய இந்த போக்கு சென்று கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த 2020 உலகினம் இந்த சூப்பர் 8 இலங்கை அணி வெளியேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தசுன் ஜானக்க 30 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள, ஏமந்த 5 ஓட்டங்களையும், சமீர 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, தீக்ஷண 10 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கிறார். மதுஷான் எந்தவித ஓட்டமும் பெற்றுக் கொடுக்காமல் இருக்க இலங்கை அணி 95 ஓட்டங்களுக்குள் சுண்டு கொள்கிறது. 16.4 பந்துகளிலே இங்கிலாந்து அணி 51 ஓட்டங்களால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இதுவரை இங்கிலாந்துக்கும் இலங்கைக்கும் 18 போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. 2020 போட்டிகள். அது 14 போட்டிகளை இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 4 போட்டிகளை இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. மிக மோசமான ஒரு வரலாற்றை கொண்டிருக்கும் ஒரு 2020 வரலாற்றை கொண்டிருக்கிறது இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணியுடைய இந்த போட்டித் தொடர் 2020 வரலாறு. இலங்கை அணி ஏன் இன்னும் தங்களை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு சூப்பர் 8க்குள் செல்கின்ற போது ஒரு பலமான ஒரு அணியை ஈடுபடுத்த வேண்டும். அதை ஈடுபடுத்துவதற்கு ஈடு கொடுப்பதற்கு பந்து வீச்சாளர்கள் இல்லை. இலங்கையினுடைய உபாதைகள் அறிந்திருக்கிறோம். வனிந்து அசரங்கை இலங்கை அணியில் இல்லை. ஆனால் அவருக்கு மாற்று பந்து வீச்சாளர் இலங்கை அணியில் இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலை. இலங்கையினுடைய இந்த போக்கு சென்று கொண்டதால் அரையிறுதி வாய்ப்பு என்பது கிடையாது. இலங்கை அணி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. இங்கிலாந்து அணி உண்மையிலே மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டு தன்னம்பிக்கையுடன் அடுத்து எதிர்வரும் போட்டிகளை முகம் கொடுக்க காத்திருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு வெற்றி இங்கிலாந்துக்கு கிடைக்க அவர்கள் அரையிறுதி செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. மிக சிறப்பான ஆட்டம். இந்த பீச்சில் எவ்வாறு தங்களை தயார்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மிக சிறப்பான ஒரு ஃபோமை வைத்துக்கொண்டு இன்றைய நாளில் அந்த ஸ்ட்ராட்டஜியை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டது இங்கிலாந்து என்று சொல்ல வேண்டும். இங்கிலாந்துக்கு மிக சிறப்பான வெற்றியோடு அவர்கள் அடுத்த சுற்றுக்கான முயற்சியை ஈடுபடும் வரை தங்களுடைய அடுத்த போட்டிகளுக்காக இலங்கையில் பயிற்சியில் ஈடுபட காத்திருக்கிறார்கள். எதிர்வரும் 6 பிரதேச மைதானத்தில் இலங்கை இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்ள, இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கொள்ள இருக்கின்றன. இது தொடர்பான ஸ்கோர் விவரங்கள் உடனுக்குடன் தருவதற்கு காத்திருக்கிறேன். மற்றும் ஒரு போட்டியாக இரவு 7 மணிக்கு இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கான போட்டியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஸ்கோர் விவரங்களை தருவதற்கு காத்திருக்கிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய பேராதரவு எனக்கு மிக முக்கியமானது. சில வேளை என்னுடைய பிள்ளைகள் எதுவும் இருக்குமா இருந்தால் மறக்காம சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் நண்பன் ஷியான் என்றோ.